சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது அந்த பொண்ணு யூல நம்ம மின்னும் ஜியாங்கும் தான் எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்களை மறுபடியும் உயிரோட காப்பாத்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். கட் பண்ண இப்ப மின்னும் ஜியாங்கும் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்கதான் போயிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஆவி இருக்கு போல இருக்கு. அது திடீர்னு ஒரு உருவமா கிளம்பி இவங்க 2 பேரும் அட்டாக் பண்றதுக்காக வேகமா வருது. ஜியாங்க்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்ம மின் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களை தடுக்கிறான். ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த ஆவி இவங்களுக்குள்ள வந்து பக்கத்துல வந்து நிக்குது. அது ஒரு ஆளோட ஆவி தான். அப்புறம் இவங்க 3 பேருக்குள்ள ஒரு மீட்டிங் நடக்குது. ஆவியா வந்திருக்க அந்த ஆளோட பேரு காங் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து போய் 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. அவனை பாக்குறதுக்கு யாரும் வரலன்னு சொல்லி அவனுடைய ஆவி இங்கே இருக்கு போல இருக்கு. அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த காங்கோட ஆவியும் ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க ஆசைப்படுற விஷயத்துல நிறைவேற்றி வைக்கிறதுக்காக அந்த கோஸ்ட் டாக்ஸி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிற அந்த 2 பேர் நீங்க தானே? உங்களை நான் மீட் பண்ணுவேன் நினைச்சு கூட பார்க்கல. ஆவிங்களுக்கு நடுவில் நீங்க ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? நீங்க என்னோட விஷயம் நிறைவேற்றுங்க. இந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்டு எந்த டீட்டெயில் நீங்க கேட்டாலும் நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கான்னு சொல்றேன். இன்னும் இதுக்கு சரின்னு சொல்றேன். அடுத்ததே இவங்க எல்லாருமே காங்கோட மெமோரியல் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அவர் ஃபேமிலி கூட எடுத்த போட்டோஸ்லாம் அங்க இருக்கு. இப்போ அவர் ஆசைப்படுறது என்னன்னா, அவருடைய பொண்ணு படிக்கிறதா சொல்லி வேற கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு எப்படியாவது கண்டுபிடிச்சு தர சொல்றாரு. இதுல என்ன பிரச்சனைனா, ஒரு பொண்ணோட சின்ன வயசு போட்டோ மட்டும் தான் இருக்கு. வெறும் அந்த போட்டோ அப்புறம் உங்களுடைய பேரை வச்சு எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறது? அப்பதான் அந்த ஆவிக்காங்க ஒரு நல்ல ஐடியாவை சொல்றாரு. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸா இருந்தவர். என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான். அவன் இங்க பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல தான் போலீஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் நீங்க இந்த விஷயத்தை பத்தி சொன்னாலே போதும், அவன் எப்படியும் கண்டுபிடிச்சு தருவான்னு காங் சொல்றாரு. அந்த ஸ்டேஷனுக்கு போய் நம்ம மின்னு கேட்கும் போது தான் தெரியுது, காங்கோட ஃப்ரெண்டு இன்னைக்கு வரல போல இருக்கு. அவர் வந்தாருன்னு எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி இவனுடைய நம்பரை தந்துட்டு அங்க இருந்து வரான். இன்னொரு பக்கம் நம்ம ஜியாங் இந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க டிடெக்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், புதுசா மேரேஜ் ஆன 2 பேருக்கு தான் அடிபட்டிருக்குன்னு சொல்லி அவங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. டாக்டர் டூஜினும் மத்த ஸ்டாஃப்ஸும் சேர்ந்து என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. ஆனா அந்த பையன் மட்டும் இறந்து போயிடுறான். அவன் உடம்புல இருந்து அவன் ஆவி தனியா வெளியே வருதா. அந்த பையனுக்கு இப்ப அவன் இறந்துட்டான்றதே தெரியல. டாக்டர் கிட்ட போய் எப்படியாவது என்னோட ஒய்ஃபை காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கான். டாக்டர் டூஜின் அவனுக்குள்ள போந்து அப்படியே வெளியே நடந்து போகும்போது அவனுக்கே தெரியுது, அப்படின்னா நம்ம இறந்து போயிட்டோம், இப்ப நம்ம ஆவியா தான் இருக்கோம் அப்படின்னு. அவனால இதை ஏத்துக்கவே முடியல. மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே இப்படி எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப என்னுடைய ஒய்ஃப் எப்படியோ காப்பாத்திட்டாங்க, அவ உயிரோட தான் இருக்கான்னு சந்தோஷப்படுறான். அப்படியே இவனுடைய ஆவியங்க இருந்து மறைஞ்சு போற மாதிரி காட்டுறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயத்துல வெளியே இருந்து நம்ம மின்னு ஜியாங்கும் பாக்குறாங்க. அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு போய் இதை பத்தி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஜியாங் அவங்க கிட்ட சொல்றாங்க, மின் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அந்த காங்கோட ஆவி வந்து என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது நீ வேற எதை பத்தியும் கவலைப்படாம எப்படி ரிஸ்க் எடுத்து என்ன காப்பாத்தணும்னு நினைச்ச? இவனும் பதிலுக்கு இல்ல, ஒருவேளை அந்த ஆவியால உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா, ஏன்னா நல்ல ஸ்பிரிட் இருக்கிற மாதிரி கெட்ட ஸ்பிரிட் இருக்கும்ல, அதனாலதான் அப்படி பண்ணேன்னு சொல்றான். இவன் பேசுறதெல்லாம் வச்சு நம்ம ஜியாங்கும் புரிஞ்சிருது, நீ இப்பெல்லாம் அடிக்கடி என் போனை மறந்து விட்டுட்டு போற, அதை நீ வேணும்னு தான் பண்றன்றது இப்பதான் எனக்கு தெரியுது. ஒருவேளை நம்ம 2 பேருமே லவ் அக்செப்ட் பண்ணிட்டா ஆஃப்டர் லைஃப்க்கு போயிடுவான்னு பயந்துதானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நானும் அதுக்கு தான் இவ்வளவு நாளா பயந்துட்டு உங்ககிட்ட சரியா பேசாமலே இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் இறந்து போனார்ல, அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் இவ்வளவு ட்ரூவா இருந்தும் கூட அவங்களால லைஃப் ஃபுல்லா ஒன்னா இருக்க முடியல. யார் நம்மளை விட்டு எப்ப பிரிஞ்சு போவான்னு நமக்கே தெரியாது. அதுக்காக நம்ம பயந்துகிட்டே இருக்க முடியுமா? இவங்க சொல்றதெல்லாம் மின்னுக்கும் கரெக்ட்னு தான் படுது. ஜியாங் என்ன ஆனாலும் சரி, நீ கவலைப்படாத, நான் இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே உன் கூட இருப்பேன் என் லைஃப் ஃபுல்லா அப்படின்னு பேசிக்கிட்டே அவன் ஜியாங்க கிஸ் பண்றான். இப்ப இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா ஜியாங் இன்னும் கொஞ்சம் நாளா மறைஞ்சு ஆஃப்டர் லைஃப்க்கு போயிடுவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம மின்ன தான் காட்டுறாங்க. ஜியாங் கூட வெளியே போறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. இவனை பார்த்துட்டு இவனுடைய பாட்டி கூட வந்து கேக்குறாங்க, மின் என்ன திடீர்னு இன்னைக்கு இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்க? நீ இவ்வளவு சந்தோஷமா ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்த்தா உனக்கு பிடிச்ச ஏதாவது பொண்ணை மீட் பண்றதுக்காக போறியா என்ன? ஆமான்னு அவன் சொன்னதும் இது கேட்கிற பாட்டிக்கு சம சந்தோஷமா இருக்கு. எப்படியோ இந்த மின்னு கடைசியா ஒரு பொண்ணு கூட கமிட் ஆக போறான் அப்படின்றத நினைச்சு, மின் இப்படியே இங்க இருந்து போக போற, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு அவனுடைய ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ் டிசைன்லாம் சேஞ்ச் பண்ணி அவன் அங்க இருந்து வெளியே அனுப்புறாங்க. அப்ப அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜியாங் இவன் திடீர்னு காஸ்டியூம் போட்டுட்டு அந்த பக்கமா வர்றது பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ட்ரெஸ்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இது இந்த காலத்துக்கு ஏற்ற ஸ்டைல் மாதிரி இல்லையே, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்ல ஜியாங் சொன்ன விஷயங்களை மாத்தினதுமே மின் அப்படியே ஸ்டைலா தெரியும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே கார்ல ஒன்னா உட்காந்து போயிட்டு இருக்காங்க. ஜியாங் இப்ப கூட இவங்க எங்க போறாங்கன்றது தெரியல. நம்ம அந்த டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக இப்ப எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோமான்னு கேட்க, நீ என்ன எப்ப பார்த்தாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்க, இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி எந்த வேலையும் கிடையாது, நம்ம 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் இப்ப வெளியே போறோம் அப்படின்னு ஜியாங் ரிவருக்கு பக்கத்துல கூப்பிட்டு போய் அங்க உட்காந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். ஜியாங் உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா என்னன்னு கூட எனக்கு தெரியல, நம்ம 2 பேரும் இப்படி ஒன்னா உட்காந்து பேசுறதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட புக் பண்ணலாம் தான் நினைச்சேன், ஆனா அது எதுவுமே சரியா கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜியாங் இவங்க கிட்ட சொல்றாங்க, அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு, நீ ஆல்ரெடி லோனுக்கான பணத்தை கட்டணும், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு இந்த இடமே ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளவு பீஸ்ஃபுல்லா. மின்னுக்கும் புரியுது ஜியாங் இவன் கூட இருந்தாலே போதும் அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு. 2 பேரும் அப்படியே பேசிட்டு நடந்து போக ஆரம்பிக்கும் போது, ஜியாங் இப்பதான் நம்ம 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, நீ என்ன என்னோட கையே பிடிக்காம தனியா நடந்து வந்துட்டு இருக்க அப்படின்னு இவன் கையை நீட்டின அப்புறம் தான் இவனுக்கு ஞாபகம் வருது, ஒரு நாள் என்ன டச் பண்ண முடியாது,
இருக்கிறது நீதான் ஒரு ஆவியா இருக்கல்ல. ஆமா எனக்கு ஒரு டவுட். அன்னைக்கு மட்டும் நான் கீழே தடிக்க விழ போகும்போது எப்படி என் கையை பிடிச்சி நான் கரெக்டா காப்பாத்தினேன்னு கேக்குறான். மீன் உண்மையா அது எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப எமர்ஜென்சி. அந்த டைம் கண்டிப்பா உனக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படுது. ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணதுனாலதான் என்னால உன்னை டச் பண்ண முடிஞ்சிருக்கும்னு எனக்கு தோணுது. சரி இப்பவும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு என்னோட கையை டச் பண்றாங்க. ஆனா டச் பண்ணவே முடியல. இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம மின்னுக்கு அவனோட ஃப்ரெண்டு பார்க்கிட்ட இருந்து கால் வருது. என்ன நீ டியூட்டிக்கே சரியா வர மாட்டே, இப்ப எங்கதான் இருக்கான்னு கேக்குறான். ஆக்சுவலா அந்த டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாரும் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் ஒர்க் பண்றதுக்கான இன்சார்ஜ் இவன் தான் போல இருக்கு. பார்க் இப்ப நான் வெளியே வந்திருக்கேன், எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால அந்த பொண்ணு கூட டேட்க்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறான். இதை கேட்கும்போது பார்க்கும் ஆச்சரியமா இருக்கு. இப்பதானே அந்த பொண்ணு இவனை கண்டுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்குள்ள அவுட்டிங்க்கு வெளியே போக ஆரம்பிச்சிட்டான். இதே நேரம் உங்க டீம்ல இருக்க கோவர்க்கர் ஓடி வந்து இவங்க கிட்ட சொல்றாரு. அதான் ஸ்டூடியோக்கு வெளியே ஒரு பொண்ணோட ஆவியை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பாருல, அதே ஆள் தான். எல்லாருமே அந்த பேயை பத்தி சொல்லும் போது நான் நம்பவே இல்லை. ஆனா நேத்து நான் உண்மையாவே அந்த இடத்துல ஒரு பேயை பார்த்தேன். அந்த பேய்க்கு ஃபேஸே இல்ல தெரியுமா. நேத்து அவ்வளவு கான்பிடென்டா பேசிட்டு இருந்த இந்த ஆளே வந்து இப்படி பயந்து போய் பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்க்க ஆச்சரியமா இருக்கு. யுன்சோவும் பார்க்க பார்த்து அப்படின்னா உண்மையாவே இந்த ஸ்டூடியோக்கு பக்கத்துல ஏதாவது பேய் இருக்கான்னு கேக்குறாங்க. இப்ப வீட்டுல இருக்க பாட்டி என்ன பண்றாங்க, நர்ஸ் லின்க்கு கால் பண்ணி பேசுறாங்க. என் பேரன் ஒரு பொண்ணு டேட் பண்றதா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி இன்னைக்கு வெளியே போயிருக்கான். அந்த பொண்ணு யாரு, அவங்கள பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு லின் கிட்ட கேக்குறாங்க. உடனே அவங்களும் பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க, இந்த விஷயம் எனக்கே புதுசா இருக்கே. அவன் யாரையாவது டேட் பண்றதா இருந்தா கண்டிப்பா முன்ன அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லியிருப்பான். ஆனா அப்படி அவன் சொல்லவே இல்லையே. ஒருவேளை இப்படி சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா, அதனால அவன் போய் சொல்லியிருப்பான்னு சொல்றாங்க. போனை வச்சதுக்கு அப்புறம் பாட்டியும் இந்த லின் சொல்ற மாதிரி தான் இருக்காது. மின் கண்டிப்பா ஏதோ ஒரு பொண்ணு டேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத நினைச்சு இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த ஹெட் நர்ஸை காட்டுறாங்க. டாக்டர் டூஜின் வர சொல்லியிருக்கான்னு கேள்விப்பட்டதும் என்ன விஷயம், எதுக்காக நீங்க வர சொல்லியிருக்கான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா டூஜின் இவங்கள அவனுடைய ஒரு பெரிய சிஸ்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்றான். நீங்க அந்த ஜேவை பத்தி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல, அதை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை வர சொன்னது. இப்படி நீங்க பண்ணிருக்க விஷயம் மட்டும் அந்த ஜேக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாம அவன் பிளாட் எங்க இருக்கோ அதே அபார்ட்மெண்ட்ல தான் நீங்களும் இருக்கீங்க. நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சன் தெரியும்ல, நீங்க எப்பவுமே சேஃபா இருக்கணும், அதுக்காக தான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் நமக்கு ஃபியூனரல் எல்லாம் போய் போட்டோ எடுத்திருப்பான்ல, அந்த டிடெக்டிவ் தான் காட்டுறாங்க. இந்த வேலையெல்லாம் அவன் யாருக்காக பண்ணணும் அந்த போட்டோஸ் எல்லாம் அவங்க கிட்ட தந்துட்டு இவங்க கிட்ட இருக்கிற போட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணாம இன்னும் அப்படியே தான் வச்சிருக்கான். அதுல அவன் மீட் பண்ண அந்த பர்சன் ஓட்டிட்டு வந்து ஒரு பைக்கோட போட்டோ இருக்கு. அதை பார்த்துதான் அப்படி என்ன யோசிச்சான்னு தெரியல, உடனே வேக வேகமா அங்க இருந்து எழுந்து போயிடுறான். இப்ப நம்ம முன்ன காட்டுறாங்க. இன்னைக்கு டே அவன் நினைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. அப்பதான் அவனுக்கு ஷமன் அவங்க கிட்ட சொன்ன அந்த விஷயம் ஞாபகம். உடனே ஜியாங்க பார்த்து கேட்கறான். நம்ம 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சு நம்ம ஒருத்தவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நீ இந்த உலகத்துல இருந்து மறைஞ்சு போயிடுவேமே. இந்த எல்லா டீடைல்ஸும் எனக்கு அந்த ஷமன் கிட்ட இருந்து தான் கிடைச்சது. ஜியாங்கும் பதிலுக்கு நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா நான் ஏன் இப்போ வரைக்கும் இங்க இருந்து போகாம அப்படியே இருக்கேன்னு எனக்கே புரியலன்னு சொல்றாங்க. இப்படி நடக்கிறத பார்த்துட்டு மின் வேற கன்ஃபியூஷன்ல என்னமோ சொல்ல ஆரம்பிச்சிடறான். ஒருவேளை உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சும்மா போய் சொல்லிருக்கேன், என்ன நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, அவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா மின் இந்த டாபிக் விடுறதா இல்ல. நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன், அந்த விஷயத்தை என்னால இங்கேயே உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். நான் வேணும்னா உனக்கு அதை தண்ணியில குதிச்சு கூட ப்ரூவ் பண்றேன். நீ ஒரு ஆவியா இருக்கிறதுனால என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, நீ எப்படியாவது இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி காட்டியாகணும்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். மின் இப்படியே பேசிட்டு இருக்கிறத பார்த்து கடுப்பாகி ஜியாங் சரிவா நம்ம இப்ப இங்க இருந்து வீட்டுக்கு போலான்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு அந்த பார்க்க தான் காட்டுறாங்க. அவன் அந்த ஷமனை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். அந்த ஸ்டூடியோக்கு பக்கத்துல நிறைய பேர் பொண்ணோட பேயை பார்த்ததா சொல்லிருப்பாங்கல்ல, அதுக்கு பயந்துகிட்டு அந்த சைடு டியூட்டி வந்தா யாருமே போக மாட்டாங்க. இன்சார்ஜ் இவன் தான் அப்படின்றதுனால அந்த பேயோட பிரச்சனை எல்லாம் இவன் தான் சால்வ் பண்ணி ஆகணும். அங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் ஷமன் கிட்ட சொல்றான். இப்ப நம்ம மின் அப்புறம் ஜியாங்க காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு வரும்போதே பாட்டி அவங்க ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க. மின் இன்னைக்கு உன்னுடைய டேட்டிங் எப்படி இருந்தது, அந்த பொண்ணு அவளுக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்ற விஷயத்த சொல்லிட்டாலான்னு கேட்க இவனும் வேணும்னே அப்படியே ஜியாங்க பாத்துக்கிட்டு அப்படியே சோகமா சொல்றான். டேட்டிங் ஆரம்பிக்கும் முதல்ல சரியா தான் இருந்தது, ஆனா கடைசியில எதுவுமே சரியா நடக்கல. அந்த பொண்ணு அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்ற விஷயத்த சும்மா தான் சொல்லியிருக்கா போல இருக்குன்னு நினைச்சிட்டு அங்க இருந்து போறான். இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஜியாங்கும் கோச்சிக்கிட்டு நேரம் அவங்களுடைய ரூமுக்கு போயிடுறாங்க. பாட்டி தான் பாவம் மின்ன பாத்துக்கிறதுக்கு எப்பதான் ஒரு பொண்ணு வர போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மின்ன அவனோட ரூம்ல இருக்கும்போது அந்த ஷமன் கிட்ட இருந்தவனுக்கு கால் வருது. நீ உடனே நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு. இவனும் அந்த ஷமன் சொன்ன இடத்துக்கு போய் எதுக்கு நீங்க வர சொல்லியிருக்கான்னு கேட்கறான். ஆக்சுவலா ஸ்டூடியோக்கு பக்கத்துல அந்த பேய் இருக்குல்ல, அதை ஓட்டுறதுக்காக தான் பார்க்க ஷமன் இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பான். இவனுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட போதுன்னு இவன் முன்ன இங்க வர வச்சிருக்கான் போல இருக்கு. அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஜியாங்கும் நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சா அவன் இங்க இருந்து மறைஞ்ச நேரம் ஆஃப்டர் லைஃப்க்கு போயிடுவான்னு சொன்னல. இப்ப நாங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருந்தும் கூட ஜியாங் மறைஞ்செல்லாம் போகல, இங்கே தான் இருக்கா, ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு கேட்கறான். பதிலுக்கு அந்த ஷமன் அவ உன்னை உண்மையா லவ் பண்ணாம இருந்து சும்மா உங்ககிட்ட மட்டும் இப்படிலாம் சொல்லி இருக்கலாம். அப்புறம் பவர்ஸ் அதிகமா இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்ஸால கூட ஆஃப்டர் லைஃப்க்கு போகாம ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியும். அப்படியும் இல்லையா, அப்படின்னா அந்த பொண்ணு ஜியாங் ஒரு ஆவியா இல்லாம கூட இருக்கலாம்னு சொல்றான். இது எப்படி நடக்கும் இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க 2 பேரையும் ஒரு ஆவி வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. உடனே ஷமன் என்ன பண்றான், அவனுக்கு தெரிஞ்ச மேஜிக்லாம் யூஸ் பண்ணி அந்த ஆவி அங்கே அழிச்சிடறான். அப்புறம் மின் இங்க நீ வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல இவனுக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்றேன், தேவையில்லாம இந்த ஆவிங்களோட பிரச்சனையில என்ன மாட்டி விட்டுறாதுன்னு சொல்லிட்டு மின் இங்க இருந்து போயிடுறான். மின் வீட்டுக்கு வந்ததுமே அவனுக்கு வேற ஒருத்தருடைய நம்பர்ல இருந்து கால் வருது. அந்த காங் அப்படின்ற ஒருத்தருடைய ஆவிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவரோட ஃப்ரெண்டு ஒரு போலீஸ் இருக்கிறதா சொல்லி அவர் தேடி ஸ்டேஷனுக்கு போயிருப்பான்ல, அந்த போலீஸ் கிட்ட இருந்ததே அவனுக்கு கால் வருது. இவன் கால் அட்டன் பண்ணி பேசின அப்புறம் தான் நமக்கு தெரியுது அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜியாங்கோட அப்பா தான். அவர் ஒரு போலீஸ், ஆனா இவர் தான் ஜியாங்கோட அப்பா அப்படின்ற விஷயம் நம்ம மின்னுக்கு இன்னும் தெரியாது.
நான் உங்க ஃப்ரெண்டு காங்க பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை தேடி வந்திருந்தேன். ஜியாங்கோட அப்பாவும் யோசிச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டை பத்தி இவன் என்ன சொல்ல போறான், சரி நம்ம நாளைக்கு 2 பேருமே மீட் பண்ணலாம்னு சொல்றாரு. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம மின்ன காட்டுறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவன் கூட இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது நம்ம ஜியாங், அப்புறம் அந்த காங்க. கொஞ்ச நேரத்திலே ஜியாங்கோட அப்பா இந்த இடத்துக்கு வந்து மின் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ தான் நேத்து எனக்கு கால் பண்ணதா, என் ஃப்ரெண்டு காங்க பத்தி ஏதோ சொல்லணும்னு சொல்லியிருந்தே, என்ன விஷயம் அப்படின்னு இவங்க 2 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜியாங்க்கு வந்திருக்கிறது அவங்களுடைய அப்பான்னு தெரியலனாலும் அவங்களுடைய கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எதுக்கு இவரை பார்த்தது இப்படி அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு குழப்பம். அந்த காங்கோட ஆவியும் ஜியாங்கோட அப்பா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, என்னோட பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா தயவு செஞ்சு அதை பத்தி மின் கிட்ட சொல்லு அப்படின்னு இவர் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. பாவம் ஜியாங்கோட அப்பா காதுலதான் எதுவும் விழல. மின் இந்த டாபிக் பத்தி பேசலான்னு போறதுக்குள்ளேயே திடீர்னு ஜியாங் ரொம்ப எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களால இந்த இடத்துல உட்காரவே முடியலன்னு சொல்லி இங்க இருந்து மறைஞ்சு போய் வெளியே இருக்க காருக்கு பக்கத்துல போய் நின்று அழுதுட்டு இருக்காங்க. உடனே நம்ம மின்னும் வெளியே போய், ஜியாங் உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி அழுதுட்டே இருக்கான்னு கேக்குறான். அவங்களும் பதிலுக்கு, எனக்கே தெரியாம தான் அப்படி நடந்துக்கிறேன், இது ஏன் எனக்கு புரியலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மின்ன அவங்களை சமாதானப்படுத்திட்டு நேரா உள்ள வந்து ஜியாங்கோட அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம். அவனுக்கு ஆவிங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியும்னு சொன்னா இவர் கண்டிப்பா நம்ப மாட்டாருன்னு தெரியும். அதனால அப்படியே மாத்தி சொல்றான். உங்க ஃப்ரெண்டுக்கு அங்க உயிரோட இருக்கும்போது நான் அவர்கிட்ட கொஞ்சம் பணம் கடனை வாங்கியிருந்தேன், அந்த பணத்தை திரும்ப தந்துடலாம் தான் உங்களுடைய பொண்ணு எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்கேன். ஜியாங்கோட அப்பாவும் அந்த பொண்ணு இப்ப இங்கதான் இருக்காங்க, ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்றதுக்காக வேற ஒரு கண்ட்ரில இருந்து கொரியாக்கு வந்திருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். நானும் என் ஃப்ரெண்டோட பொண்ணை மீட் பண்ணி உங்ககிட்ட சில விஷயம் தரணும். இப்படி ஒரு சொல்றதெல்லாம் கேட்டு காங்கும் மின்கும் ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. காங் கிட்ட நம்ம மின் சொல்றோம், உங்க பொண்ணு எங்க இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இப்ப உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை பத்தி எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேக்குறான். காங் என்ன சொல்றாரு, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஜெயின் ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருந்தால, இப்ப கூட அவன் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவன் யாருக்கும் தெரியாம அவனோட லாக்கர்ல நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் பதுக்கி வச்சிட்டு இருந்தான். நம்ம மின்னும் ஜியாங்க ரொம்ப ஆர்வமா, அப்படி அது என்ன மெடிசன்ஸ்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. காங் என்னமோ இந்த விஷயத்தை பத்தி சொல்ற மாதிரி இவங்க 2 பேர் கிட்ட வந்து, அதை இப்ப என்னால சொல்ல முடியாது, நான் கேட்ட மாதிரி ஹெல்ப் ஃபுல்லா பண்ணுங்க, அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த பைக்ல ஒருத்தன் ஹெல்மெட் போட்டு வருவான்ல, அவனதான் காட்டுறாங்க. சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல வந்து அவனுடைய வண்டியை நிறுத்திட்டு அப்படியே அங்க இருந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் நமக்கு ஈவென்ட்ல காங்கோட பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்ப இவங்களை மீட் பண்ணி பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு நம்ம மின்னு ஜியாங்கோட அப்பான்னு எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜியாங்கோட அப்பா தான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போய் பேச ட்ரை பண்றாரு. நீ காங்கோட பொண்ணு தானே, கண்டிப்பா நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்காது, சின்ன வயசுல நான் உன்னை மீட் பண்ணிருக்கேன், உன்னோட அப்பாவும் நானும் ஒன்னதான் ஒர்க் பண்ணோம்னு சொல்றாரு. காங்கோட பொண்ணு பேரு ஷின்னுக்கு அவங்களுடைய அப்பானாலே சுத்தமா பிடிக்காது. நீங்க அவரை பத்தி பேசுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல, அவருக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லைன்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு ஜியாங்கோட அப்பா டென்ஷன் ஆகிட்டாரு. ஷின் எதுவும் தெரியாம எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்க, இந்த பென்ட்ரைவ் உன்னோட அப்பாவோடதுதான், உன்னை ஒரு நாள் மீட் பண்ணும்போது உங்ககிட்ட தரணும் அப்படின்றதுக்காக தான் பத்திரமா வச்சிருந்தேன், இதுல என்ன இருக்குன்னு டைம் கிடைக்கும் போது நீயே செக் பண்ணி பாருன்னு சொல்லி ஷின் கிட்ட இந்த பென்ட்ரைவ் தந்துடுறாரு. ஷின் அதை வாங்கிட்டு அப்படியே அங்க இருந்து சோகமா நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து மின்ன உங்களை கூப்பிட்டு பேசுறான். நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் வேற வழி இல்ல, அதனால சொல்லிதான் ஆகணும். என்னோட கண்ணுக்கு ஆவிங்கெல்லாம் தெரிவாங்க, உங்களோட அப்பா உங்களை தேடி இங்க வந்து இப்ப என் பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்காருன்னு சொல்றான். வழக்கம் போல ஷின்னு பதிலுக்கு, யார் நீ சொல்றதுல நான் எதுக்கு நம்பணும், இந்த காலத்துல போய் ஆவி அது இதுன்னு பேசிட்டு இருக்க, உன்னை எப்படி நான் நம்புறதுன்னு கேக்குறாங்க. உடனே காங்கோ ஒரு உயிரோட இருக்கும்போது நடந்த விஷயங்களை மின் கிட்ட சொல்லி அவருடைய பொண்ணு கிட்ட சொல்றாரு. இவளோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்னால இவளை சரியா பாத்துக்க முடியல, கொஞ்ச நாள் ஆண்ட் வீட்டுல தான் இவளை தங்க வச்சிருந்தேன், அப்புறம் ஸ்டேஷன்ல எனக்கு ஒர்க் ரொம்ப அதிகமா இருந்தது, என் பொண்ணோட பர்த்டேக்கு அவ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை கூட என்னால வாங்கிட்டு போய் தர முடியல, நான் பண்ணது தப்பு தான், இதுக்காக நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதா சொல்லுன்னு சொல்றாரு. மின் இதெல்லாம் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றேன். இதெல்லாம் கேட்கிற ஷின்னுக்கு பயங்கர ஷாக்கு. என்னோட அப்பா சின்ன வயசுல பண்ண இந்த விஷயங்கள்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், அப்ப உண்மையாவே இவன் சொல்ற மாதிரி இவனுடைய கண்ணுக்கு ஆவிங்கெல்லாம் தெரியுமான்னு ஒரு குழப்பத்திலே அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த ஷின்னு தான் காட்டுறாங்க. பென்ட்ரைவ்ல என்ன இருக்குன்னு போய் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஷின் குழந்தையா இருக்கும்போது அவங்களுடைய அப்பா எப்படி எல்லாம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்காருன்ற வீடியோஸ் தான் இருக்கு. ஷின் மேல அவங்க அப்பா எவ்வளவு பாசமா இருந்திருக்காருன்றதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது தான் அவங்களுக்கே தெரியுது. இன்னொரு பக்கம் காங்க காட்டுறாங்க. அவருடைய பொண்ணு அவர் இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு சொல்லி தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட் டைம் வீட்டுக்கு வரும்போது நம்ம மின்னு ஜியாங் கிட்ட சொல்லிட்டே வரோம், காங்கோட பிரச்சனையை சீக்கிரமே சரி பண்ணணும், ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்புறம் ஜியாங், நீ அந்த ரெஸ்டாரண்ட்ல ஏன் அழுதுகிட்டே அங்க இருந்து வெளியே போனேன்னு தெரியல, இப்ப நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நாளைக்கு நம்ம மறுபடியும் காங்கோட பொண்ணு மீட் பண்றதுக்காக போக வேண்டியது இருக்குன்னு சொல்றான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஈவன் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு இவங்க போயிருக்காங்க. எப்பவும் போல ஷின் அவனுடைய ஸ்பீச்சை தந்துகிட்டே இருக்கும்போது மேல இருக்க ஒரு பெரிய சீரியல் லைட் உடஞ்சவங்க மேல விழுற மாதிரி வந்துருது. அடுத்த செகண்டே காங் வேற எதை பத்தி யோசிக்காம அவருடைய பொண்ணுக்கு எந்த அடியும் பற்றக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அந்த சீரியல் லைட்டும் பக்கத்துல விழுந்து உடையுது. அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அப்படியே பதறி போய் ஓடி வந்து, மேம் உங்களுக்கு எதுவும் அடிப்படலன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஷின்னுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மின்ன அவங்க கிட்ட சொன்ன விஷயங்கள நம்பிக்கை வருது. ஏன்னா அவங்க ஸ்லிப் ஆகி இப்ப கீழே விழல, அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் யாரும் வந்து அவங்களை தள்ளி விட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. அவங்க தனியா போய் ஒரு இடத்துல உட்காந்து இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மின் வந்து அவங்க கிட்ட பேசுறான். இப்பயாவது உங்களை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்றது உங்களுக்கு புரியும் நம்புறேன், என்னால அவங்களை பார்க்க முடியும், நான் தான் அவங்க கிட்ட சொன்னல, என்னோட அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, அவங்க இப்ப ஆவியா இருக்காங்களா இல்ல ஆஃப்டர் லைஃப்க்கு போயிட்டாங்களான்றது கூட எனக்கு தெரியாது, ஆனா அவங்க கண்டிப்பா இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா உங்களுடைய அப்பா இன்னும் இங்கே தான் இருக்காரு, உங்களை ஒரு டைமாவது பார்க்கணும்னு சொல்லி ஆஃப்டர் லைஃப்க்கு போகாம 5 வருஷமா இங்கே தான் இருக்காரு, இதுக்கு மேலேயே அவர் இப்படியே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க
கேக்குறீங்களான்னு கேட்க இதெல்லாம் கேட்கும்போது ஷின்னுக்கே கண்ணு கலங்கிடுது. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே நம்ம மின்னு, ஜியாங்க அப்புறம் அந்த காங் 3 பேருமே ஷின் வர சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்காக காங்கோடைய மெமரியலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. என்னோட அப்பா இப்ப இங்க தானே இருக்காரு, அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு ஷின் அவங்க மனசுல இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் இது வரைக்கும் உங்களை சரியா புரிஞ்சுக்கவே இல்லை, இதுக்கு காரணமும் நீங்க தான். நீங்க எப்பவுமே உங்களுடைய வேலைக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் தருவீங்க. அம்மா அப்புறம் என்ன பத்தி எல்லாம் யோசிக்கிறதே விட்டுட்டீங்க. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது நீங்க என் மேல எவ்வளவு பாசமா இருந்தீங்க அப்படின்றதுல அந்த பென்ட்ரைவ்ல இருக்க வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நீங்க ஒரு நல்ல அப்பாவா தான் இருந்திருக்கீங்க. நான் தான் உங்களை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன்னு சொல்றாங்க. காங்கும் பரவாயில்ல, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு அவருடைய பொண்ணை சந்தோஷமா ஹக் பண்றாரு. அடுத்த செகண்டே அவர் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. ஷின்னு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்ப நைட் டைம் அந்த டாக்டர் டூஜினை தான் காட்டுறாங்க. அவர்கிட்ட அந்த ஹெட்னஸ் வந்து பேசுறாங்க. டூஜின், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாருமே உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உன்னுடைய தாத்தா இறந்த நாள் தானே, நீ என்ன இங்க வந்து தனியா உட்கார்ந்து இருக்கான்னு கேக்குறாங்க. டூஜினும் ஹெட்னஸ் பார்த்து என்ன பத்தி எதுவுமே தெரியாத மாதிரி நீங்க சொல்றீங்க. என்னோட தாத்தாவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, அதனாலதான் இங்க தனியா வந்து உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி உனக்கு என்ன நடந்தது அப்படின்றதுல நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. டூஜினை போட்டு அவனுடைய தாத்தா அந்த அடி அடிக்கிறாரு. ஏன்னா ஸ்கூல்ல ஒரு பையன்கிட்ட சண்டை போடுறேன்னு சொல்லி பென்சில வச்சு அந்த பையனோட ஃபேஸை குத்தி கிழிச்சிருக்கான். நீ பண்ணது ரொம்ப தப்புன்னு அவர் போட்டு அவனை அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹெட்னஸ் இந்த இடத்துக்கு வராங்க. டூஜினோட தாத்தாவுக்கு கரெக்டான மெடிசன்ஸ் எல்லாம் தந்துட்டு போறதுக்காக தான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. எதுக்கு இந்த சின்ன பையனை போட்டு இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க பண்றது சரியில்லை அப்படின்னு டூஜினா அவனுடைய தாத்தா கிட்ட இருந்து காப்பாத்தி விட்டு அடிப்பட்ட இடத்துல எல்லாம் இவங்க தான் அவனுக்காக மெடிசன்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. டூஜின் அதுக்கப்புறம் தான் இவங்க கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருப்பான். கரெக்டான டைமுக்கு நல்லவேளை நீங்க தான் வந்து என்னுடைய தாத்தா கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி விட்டீங்க. நீங்க இனிமே எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி என் கூடவே இருங்கன்னு சொல்லியிருப்பான். ஹெட்னஸும் அதுக்கு சரின்னு சொல்லியிருப்பாங்க. கட் பண்ணா இப்ப இந்த பிளாஷ்பேக்ல முடிஞ்ச பிரச்சனை டூஜின் இப்போ அதே தான் அவங்க கிட்ட சொல்றான். நீங்க கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. இவன் பேசுறதுக்குலாம் ஹெட்னஸும் சரின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஃபேஸை பார்த்தா வேற வழி இல்லாம இவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப நமக்கு அந்த 2 போலீஸை காட்டுறாங்க. ஹெல்மெட் போட்டிருந்தவன் அந்த பைக்கை பார்க் பண்ணிட்டு போயிருப்பான்ல, அந்த பைக் இப்ப எங்க நின்னுட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல போய் வேற ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தேடிட்டு இருக்க அந்த பர்சன் எதுக்கு வேணும்னே வந்து இந்த இடத்துல பைக்கை நிறுத்திட்டு போயிருக்கான்னு இவங்களுக்கும் புரியல. சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.